முக்கடல் சங்கமம் தொடுகின்ற நின்பதம் எம்மை கரையேற்ற வாராதா அம்மா ஸ்ரீபாலா திகம்பரியே ஜெகன்மாதா தாயே மாயம்மா. மாயாதி மாயம்மா மூணு கடல் ஓரமா நின்று தவம் பண்ணுது
எப்படி எப்படி இந்த தம்பா தோத்தா? இந்த தம்பா தோத்துறாம டெபாசிட் போச்சா? அப்படினா ஏன் கூட இருந்தா போய் விச்சாடா? ஆமாண்ணே ஆமா நம்ம வந்து அல்ல கையில ஓட்டு கோழி பிரியாணி வாங்கி தின்னுட்டு அந்த ஓட்டு முட்டை அந்த ஆண்டா பெருமாள் போட்டுட்டானே. இந்த தம்பா ராஜ தனி ராஜுடா. இந்த தம்பா ஒண்ணு அவன் தரங்கட்டு போறடா. நான் பார்த்தல எல்லாம் சூழ்ந்தறியோ. ஆமாண்ணே ஆமா இது ஏதோ சூழ்ச்சி நடந்திருக்கு. அந்த சூழ்ச்சி காரணம் அந்த ஆண்டா பெருமாள் தான் இருக்கணும். ஆண்டா பெருமாள் காப்பாத்துவே. என்ன மட்டுமில்ல என் அந்தஸ்தை, என் அதிகாரத்தை, என் கௌரவத்தை நான் உன்னை சும்மா விட்டுடா. தோத்தாதான் இருக்கட்டும்ண்ணே. இப்ப இருக்கிற சூழ்நிலை அது சேர்த்து செஞ்சா நமக்கு தானே ஆபத்து. சரிடா, இந்த தம்பாவோட வழி இல்லடா. ஏன்னா இந்த தம்பாவோட வழி தனி வீடா. அந்த ஆண்டா பெருமாள் அறிவாளினா இந்த தம்பா சாரக்கிட்டா பெரிய மாலை வாங்கிடா. அந்த ஆண்டா பெருமாள ஓட்டு தரதா முடிவு பண்ணிட்டீங்களா? ஏய் கைப்புள்ள, அந்த ஆண்டா பெருமாளை ஆசீர்வாதம் பண்றோம்டா. இப்ப நான் போறது வெற்றி கலையா. கூடிய சீக்கிரம் போறடா. அவன் கழுத்துல சாமாலையா. போடா போய் மாலை வாங்கிடா. சரிங்கண்ணா. அப்பா, அந்த சின்ன தம்பா உங்களை பார்க்க வரான்பா. இல்லப்பா, நம்ம எது நம்மள பார்க்க வரானா அதுல ஏதோ விஷயம் இருக்கு. எனக்கு என்னமோ கொஞ்சம் சந்தேகம் இருக்குப்பா. போகவே போகாத, அவன் வரட்டு நான் பேசிக்கிறேன். வணக்கம் தலைவரே. வணக்கம். பதினோரு நாளைக்கு தானே இன்னைக்கு தலைவரன் பதினோரு நாளைக்கு தானே இன்னைக்கே தலைவரன் கூப்பிடுறேன். எனக்கு நாளைக்கு முக்கியமான வேலை இருக்கு. அதான் இன்னைக்கே வாழ்த்து சொல்லிட்டு போலாம் வந்தேன். சரிதாம்பா சரிதாம்பா உனக்கு விருந்து வச்சிருக்கேன். சரிதாம்பா எதையும் மனசு வச்சுக்காத. அப்படியா எல்லா விஷயத்தையும் மறந்து சொல்றீங்களா? சரி அதை விட உனக்கு விருந்து வச்சிருக்கேன், விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நிச்சயம் அதில் வந்து நான் உள்ள போ. தலைவரே, ஜெயிச்சது நீங்க, தோத்தது நான் தான் உங்களுக்கு விருந்து தரணும். ஏன்னா இந்த தம்பாவோட வலியும் தானே, நான் கொடுக்க போற விருந்தும் தானே. சரிப்பட்டு வராதம்பா, அது சரிப்பட்டு வராதம்பா. ஏன்னா உங்க ஆளுங்க விசுவாசம் கட்டது உனக்கு, ஓட்டு போட்டது எனக்கு. இப்ப சொல்ல யாருக்கு இருந்த இந்த ஆண்டா பெருமாளே ஆண்டுதான் பழக்கம், அடங்கி பழக்கம் இல்லப்பா. ரொம்ப நன்றி தலைவரே, ரொம்ப நன்றி. இந்த தம்பா எப்படி தோத்தானே நல்லா புரிய வச்சுட்டீங்க. நல்லா புரிய வச்சுட்டீங்க. விரோதிகளை நம்பலாம், ஆனா துரோகிய நம்ப கூடாதுன்னு இனி நான் இதை புரிய வைக்கிறேன். ஏய் கைப்புல கொண்டாட மாலையா நானு இருந்தம்பா ஏன் அவசரப்படுற? உங்களுக்கு ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நீ நிச்சயம் கலந்துக்கலாம். உள்ள போ. எப்பவுமே சந்தேகப்பட்டுடா. சரி அதை விட நான் ஜெயிச்சுட்டேன். நம்ம குழந்தையும் கம்பத்தில் கிடா வெட்டி பொங்க வைக்கிறதா வேண்டியிருக்கேன். மறக்காம நம்ம செல்வத்துக்கும் கனிமொழிக்கும் போன் போட்டு சொல்லிட்டுப்பா. சரிங்கப்பா.